Hi students, now I am going to discuss about the preparation of nylon 6. Last video la preparation of nylon 6 பார்த்தோம். இந்த nylon 6, nylon 6 எல்லாமே வந்து condensation polymers தான். Condensation polymerization அப்படின்னா என்னது? They are formed by the reaction between functional groups and adjacent monomers with the elimination of simple molecules like water, ammonia, etc. அதாவது அடிஷனுக்கும் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னாவே அந்த இடத்துல வித்தவுட் எலிமினேஷன், பட் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னா வித் எலிமினேஷன் ஆஃப் சிம்பிள் மாலிகுல்ஸ். அங்கே எந்த மாலிகுல்ஸுமே ரிமூவ் பண்ண மாட்டோம், பட் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனில் வாட்டர், அமோனியா இந்த மாதிரி சின்ன சின்ன மாலிகுல்ஸை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ண பிறகு தான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டே கிடைக்கும். அதே மாதிரி கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனில் நம்ம எடுத்துக்கக்கூடிய மோனோமர் எப்படி இருக்கணும்? இந்த மோனோமர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் பை ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அதில் பை ஃபங்க்ஷனல் மோனோமராக இருக்கணும், அதாவது 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பை ஃபங்க்ஷனல் அப்படின்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப், அது சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி அதான் பை ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நைலான் 6க்கு எடுத்துக்கக்கூடிய மோனோமர் பார்த்தீங்கன்னா கேப்ரோலாக்டம் அப்படிங்கிற மோனோமர் தான் எடுத்திருக்கோம். இந்த கேப்ரோலாக்டம் on heating at 533 Kelvin in an inert atmosphere with traces of water gives epsilon amino caproic acid. அதாவது கேப்ரோலாக்டம் அப்படிங்கிற மோனோமரை 533 கெல்வினில் ஒரு மந்தமான சூழ்நிலையில் வாட்டர் முன்னிலையில் ஹீட் பண்ணும்போது நமக்கு எப்சிலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அது ப்ராடக்ட்னு சொல்லக்கூடாது, இது இடையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது இன்டர்மீடியேட் மாதிரி ஒரு பொருள் கிடைக்குது. இந்த எப்சிலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து சர்ஜரி பண்ணும்போது ப்ளீடிங் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எப்சிலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் பாலிமரைசஸ் டு கிவ் நைலான் 6. ஃபர்தராக இதை பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு சூட்டபிள் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது இந்த எப்சிலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட்லேருந்து சிம்பிள் மாலிகுல்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு நமக்கு ஃபைனலாக நைலான் 6 அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ரோலாக்டத்தோட அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து நீங்கள் அப்படியே பயந்துடாதீங்க, இது எப்படி போடுறது அப்படின்லாம். ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக பென்சின் ரிங்குக்கு நம்ம 6 ஃபேஸ் போடுவோம் இல்லையா, அதாவது இந்த மாதிரி போடுவீங்க, 6 ஃபேஸ் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி எழுதுவீங்க, பென்சின் ரிங் எழுதுவீங்க. பட் இந்த கேப்ரோலாக்டத்துக்கு ஜஸ்ட் 7 ஃபேஸ் தான் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி தான் இருக்கும். 7 ஃபேஸ் இருக்கும். 6க்கு பதிலாக ஒரு ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து எப்படி எழுதுறது, எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் எழுதும் போதே இந்த மாதிரி எழுதி பாருங்கள். இப்போ NH அப்படின்னு எழுதுவீங்க, இங்கே என்ன இருக்குது, C டபுள் பாண்ட் O இருக்குது, அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பாண்டுக்கு இடையிலையும் CH2 மெத்திலின் குரூப் போடுங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும் எழுதுறதுக்கு. அடுத்து ஒரு CH2 போடுறீங்க, இங்கே ஒரு CH2 போடுறீங்க, இந்த இடத்துல ஒரு CH2. ஒவ்வொரு ஃபேஸாக எண்ணிக்கிட்டே கூட நீங்கள் போடலாம். எத்தனை போட்டிருக்கோம், 1 2 3 4 5 6, இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் 7, அவ்வளோதான். இப்போ எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ CH2 எத்தனை டைம் வந்திருக்கு, CH2 பார்த்தீங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி கார்பன் எல்லாம் எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, CH2 மெத்திலின் குரூப்பு 5 டைம்ஸ் இருக்குது. அடுத்து CO, இது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பு. அடுத்து NH அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். நம்ம ஆல்ரெடி பை ஃபங்க்ஷனல் மோனோமர்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கார்பன் வந்து 6 இருக்குது. அடுத்து ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா 11 இருக்கும், ஒரு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 3 டைப்ஸ் சொல்லியிருக்கேன் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு. 7 ஃபேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஃபேஸ்லையும் 5 ஃபேஸஸில் வந்து CH2 போடுங்க. ஒரு ஃபேஸில் COங்கிற மோனோமர் ஃபங்க்ஷனல் குரூப் எழுதுறீங்க, அனதர் சைடில் NH அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கிறீங்க. அதை இப்படியும் வச்சுக்கலாம். மெத்திலின் வந்து 5 டைம்ஸ் இருக்குது, ஒரு C டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு NHன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது C6H11NO அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கேப்ரோலாக்டத்தை நம்ம 533 கெல்வினில் ஹீட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NH C டபுள் பாண்ட் O இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை பை ஃபங்க்ஷனலாக மாற்ற போகிறோம். இப்போ பை ஃபங்க்ஷனல் மோனோமராக மாற்றுறதுக்காக இதோட நம்ம வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த வாட்டர்லேருந்து என்ன இருக்கும், வாட்டர் வந்து டிசோசியேட் பண்ணும்போது அது எப்படி மாறுது, H+ OH- அப்படின்னு மாறி இருக்கும். அப்போ இந்த வாட்டர் H+ஆகவும் OH- ஆகவும் மாறி இருக்கும் இல்லையா,
இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த NH பக்கத்தில் ஆட் பண்ண போகிறோம். அப்படி NH பக்கத்தில் ஆட் பண்ணும்போது என்னவா மாறுது, NH 2ஆக மாறுது. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்கீங்க, NH 2ஆக மாறிடுச்சு. அடுத்து இந்த மீதி இருக்கக்கூடிய OH CO பக்கத்தில் போடும்போது COOH அப்படிங்கிற ஒரு முழுமையான ஃபங்க்ஷனல் குரூப்பாக மாறி இருக்கு. அதான் இங்கே எழுதியிருக்கோம். NH 2ஆக மாறிடுச்சா. இந்த CO எப்படி மாறி இருக்கு, COOH கன்வெர்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கும், CH2 5. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம், என்ன எழுதியிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை, CH2 5 C டபுள் பாண்ட் O NHன்னு எழுதியிருந்தோம். அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் ஒரு OHம் சேர்ந்தபோது நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியேட் கிடச்சிருக்கு. அப்போ NH2 CH25 COOH. இதை ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது. எலிமினேட் ஆகும்போது இந்த COOHல இருக்கக்கூடிய OHம் NH2ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் வெளியில் போயிடுது. அப்படி வெளியில் போகும்போது இந்த NH மட்டும்தான் இருக்கும். அப்போ NH CH25 C டபுள் பாண்ட் O. இந்த பாண்டை வந்து பிராக்கெட்டுக்கு வெளியில் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் அந்த இடத்துல பாலிமரைசேஷன் நடந்திருக்குன்னே தெரியும், பாலிமர்னும் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த பிராக்கெட்டுக்கு வெளியில் N ஸ்மால் லெட்டரில் போடுறோம். இது வந்து எதை குறிக்குதுன்னா டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன், அதாவது எவ்வளோ பாலிமர் கிடச்சிருக்கு அப்படின்னு இந்த நம்பரை வச்சு தான் கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரியாக்டண்ட் அந்த மோனோமர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதோட ஃபார்முலா ஒத்துருக்கு பாருங்க. ஆல்ரெடி நம்ம மோனோமர் என்ன எழுதியிருந்தோம், அதே CH25 தான் எழுதியிருந்தோம். ஒரு NH குரூப் இருந்தது, C டபுள் பாண்ட் O குரூப் இருந்ததுன்னு தான் எழுதியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது, NH இருக்குது, C டபுள் பாண்ட் O இருக்குது, CH25 இருக்குது. ஸோ மோனோமருக்கும் ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸு, பாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதாவது ஃபர்தராக இன்னும் NH CH25 COன்னு ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்குது. N டைம்ஸ் இருக்குது, அதாவது பாலிமரைஸ்ட் ஆகிருக்கு. அப்போ என்னங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கும் பாலிமரைஸ் ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பாலிமரைசேஷன் நடந்திருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கேப்ரல் லாக்டத்தை எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும். அதில் ஹீட் பண்ணி நம்ம வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு நைலான் 6 கிடைக்குது. நைலான் 6 எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெட்டருக்கும் நம்பருக்கும் இடையில ஒரு ஐஃபன் வரணும். அப்போ நைலான் -6 அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேனுஃபேக்சர் ஆஃப் த டயர் கார்ட்ஸ் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டயர் கார்டு ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னா காரு, இந்த 2 வீலர் 4 வீலர் 3 வீலர்லாம் இருக்கு இல்லையா, அந்த டயர் இருக்குல்ல, அந்த டயருக்கான ஒரு ஷேப்பை கொடுக்குறது அந்த 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 பிளாஸ்டிக், அந்த டயர் செய்யக்கூடிய அந்த பிளாஸ்டிக் தான் டயர் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைலான் 6 வந்து டயர் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.